இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நீட் எக்ஸாம் நடந்துச்சு. இதுல திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணசுவாமின்றவர் அவருடைய மகன் கஸ்தூரி மகாலிங்கத்தை நீட் தேர்வு எழுதுறதுக்காக கேரளால இருக்க எர்ணாகுளத்திற்கு அழைச்சிட்டு போனாரு. அப்போது கஸ்தூரி மகாலிங்கம் தேர்வு எழுதிட்டு இருக்கப்ப விடுதியில தங்கியிருந்த கிருஷ்ணசுவாமிக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவரை சோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தமிழகம் முழுவதும் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஷால் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இது குறித்து கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்று நீட் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் எனது வாழ்த்துக்கள். கடும் மன உளைச்சலுக்கும் அலைக்கழிப்பிற்கும் இடையிலும் கூட தங்கள் மருத்துவ கனவுக்காக என் தம்பி தங்கைகள் இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள். நீட் தேர்வுக்காக கேரளா சென்று அங்கேயே தந்தை கிருஷ்ணசுவாமியை பறிகொடுத்த மாணவன் கஸ்தூரி மகாலிங்கத்தின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரை ஒரு மருத்துவராக்கி கிருஷ்ணசுவாமியின் கனவை நிறைவேற்றுவது நம் கடமை. கஸ்தூரி மகாலிங்கத்திற்கு அதற்கான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன். அனிதா முதல் கிருஷ்ணசுவாமி வரையிலான நீட் பலிகளுக்கு மக்கள் எதிர்காலத்தில் நிச்சயமா பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாமால 2 உயிர் பலியாயிடுச்சு. ஒன்னு அனிதா, தற்போது கிருஷ்ணசுவாமி. இதை தடுத்து நிறுத்த என்ன வழி அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.